அப்ப மோடி அவர்கள் என்ன செய்தாலும் ஒரு பதற்றம் வருதா எதிர்கட்சிகளுக்கு? ஆகா, அவர் அங்க போறாரு, இத பேசுறாரு, இங்க தியானம் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. இதெல்லாம் நாங்கள்லாம் எப்படி பார்க்குறோன்னே தெரியல. முதல்ல அவர் இப்போ கோயிலுக்கு போகிறது லைவ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா சேனலையும் லைவ் இப்போ பார்க்குறப்ப நான் மீடியான்னு சொல்கிறது இல்லை, மோடியாக்களில் அத்தனையிலையும் லைவ் வருது. ஏன் மற்ற நடுநிலை சேனல்கள்லாம் லைவ் வரல? வந்ததுன்னா இந்தியா ஆதரவு சேனல்களில் தானே லைவ் வரணும். ஆனால் எல்லா மோடியாக்களிலும் தான் லைவ் வருது. அந்த கோயிலுக்கு போகிறாரு, அந்த ஜூம் எப்படி வைக்கிறாங்க, சூடம் அந்த பக்கம் அவர் நடந்து வருது. ஈவன் சினிமாவுக்கு கூட அவ்வளோ பொசிஷன் இருக்காதுங்க. நிஜமாக நான் எந்த சினிமாலையும் இவ்வளோ பொசிஷன் இருந்ததில்லை, இவ்வளோ ஷார்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஷார்ட்ஸ் இப்படி மாறுது, அப்படி மாறுது, இப்படி மாறுது. அங்கேருந்து க்ளோஸ்அப் ஷாட்டு, லாங் ஷாட்டு நடக்கிறது, கண்ணில் ஒத்திக்கிறது, அப்படியே அந்த தீபம் முகத்துக்கிட்ட வெளிச்சம் காமிக்கிறது. ஈவன் கடவுளுக்கு கூட அவ்வளோ ஷாட்டு நம்ம சரி. இது பத்தி எல்லாம் என்ன கவலை காங்கிரஸுக்கு? எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அந்த அளவுக்கு லைவு அந்த அளவுக்கு பண்ணுறீங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பையன், டீனேஜ் பையன் லீவுக்கு வந்திருக்கான். என்ன இப்போ டாபிக் அப்படின்னா, இந்த மாதிரி கன்னியாகுமரியில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னானே, அம்மா இதெல்லாம் டாப்பிக்கா, இதெல்லாமா நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி? அவர் உட்காந்து தியானம் பண்ணால் என்ன, தியானம் பண்ணாட்டி என்ன? இது ஒரு டிபேட்டு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட நீங்கள் டிபேட் பண்ண போயிடுவீங்க. அந்த அளவுக்கு மீடியாக்கள் மோசமாகி விட்டது. இது டிபேட் வேண்டாம் அப்படின்னா, இல்ல இது டிபேட் வேண்டாம், இத பத்தி ஏன் எதிர்க்கட்சிகள் பேசணும்? அவர் என்ன சாப்பிட்டா என்ன தியானம் பண்ணா என்ன, இதையே பெரிய விஷயமா பேசினாலும் யாரு பேசினாலும் அது பேச தேவையில்லை. இது மடைமாற்றும் அரசியல். ஒரு அரசியல், நான் 2-3 அரசியல் லிஸ்ட் சொல்றேன். விவேகானந்தர் வெஸ்ட் பெங்காலுக்கு சம்பந்தம் உண்டு, அதனால கன்னியாகுமரியை ஜூம் பண்ணி உட்காந்து இது எல்லாம் ப்ரீ பிளான். இது தேர்தல் ஆணையம் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மறைமுக பிரச்சாரம். மறைமுக பிரச்சாரத்துக்கு தேர்தல் ஆணையம், மம்தா பானர்ஜி ஆகட்டும், நம் சிஎம்ஓ தமிழ்நாடு ஆகட்டும், அவங்க அப்ளிகேஷன் போட்டு இது மறைமுக பிரச்சாரம் என்பதை பல விதங்களில் நிரூபிக்கப்பட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லைவ் போகுது. கன்னியாகுமரிக்கு இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது, ஏன் மணிப்பூருக்கு போகக்கூடாதா? இன்றைக்கும் மணிப்பூர் பெண்களோட இஷ்யூ தீர்க்கலை. ஏன் மணிப்பூரில் போய் தியானம் பண்ணக்கூடாதா? அங்கே இந்து கோயில்களே இல்லையா? இல்லை வேற ஏதாவது போகக்கூடாதா? கன்னியாகுமரிக்கு வர்றது வெஸ்ட் பெங்காலோட கலாச்சாரமான அந்த நரேந்திரர், அதாவது விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திரன், அவர் ஒரு கமண்டலத்தோட இந்தியா முழுக்க சுத்தினதுல தான் இது கன்னியாகுமரிக்கு வந்ததாக நம்பப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது இது ராமகிருஷ்ண மடம், இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கூட இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் உண்டு. இதெல்லாம் வெளி காமிக்கணும், தங்களுக்கு விளம்பரம் தேடணும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இரண்டாவது, மனைமாற்றும் அரசியல். இப்போ இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளோட கேரண்டி கார்டு, அப்புறம் விவசாயிகள் பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, ஆதிவாசிகள் பிரச்சனை, தலித்துகள் பிரச்சனை, வேலைவாய்ப்பின்மை, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பேச 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 இவங்களுக்கு ஒரு பீதி வருது. இதெல்லாம் எப்படி மடைமாற்றுறது? எப்படி இந்த மீடியாக்களிலிருந்து இந்தியா கூட்டணியை வெளியில ஏற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ், இதெல்லாம் ஜிம்மிக்ஸ். இந்த ஜிம்மிக்ஸை நம்ம பேசி இதெல்லாம் நம்ம ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இது தேவையில்லாத ஒன்றை நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் செஞ்சு விவாதிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத. இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. உங்களுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மோடி அவர்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா, அவர் செய்யறது அவருடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை, செஞ்சுட்டு போறாரு. அதை பேசு பொருளா மாத்த வேண்டிய அவசியம் எதிர்கட்சிகளுக்கு என்ன இருக்கு? ஏன் நீங்க அதை புறந்தள்ளிட்டு போக வேண்டியதானே? அப்ப இத மாத்துறது எதிர்கட்சிகளே அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டியை கொடுக்குதா? இல்ல, எங்களுக்கு இன்னும் தேர்தல் கமிஷனோட சிக்கல் இருக்கு. 17C ஃபார்ம்ஸா நாங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டு எல்லா ஃபார்மையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கான சிக்கல்கள் இன்னுமே தேர்தலில், இன்னும் தேர்தல் ஆணையத்துடனும் இல்ல சிக்கல்கள் எங்களுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்ப பேசப்படணும். நாங்க அதெல்லாம் பேசப்படாம இவர் தியானம் பண்றதையும் இந்த ஷோ ஆஃப் பண்றதையுமா பேசணுங்கிற வருத்தத்துலதான் நாங்க பேசி இல்ல. அத அப்ப எடுத்துட்டு போய் அத கம்ப்ளைண்டா கொடுத்து இவ்வளவு பண்ணணும் கூட அவசியம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக நடத்தப்பட்டால் மட்டுமே எங்களுக்கு இந்த தேர்தலில் ஜெயிக்கிறது வரும். அந்த எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக நடத்துறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுகளும் நாங்கள் எங்கள்கிட்ட நாங்க கவனமா இருங்க, 17C ஃபார்ம் பண்ணுங்க. அதை உங்களுக்கே தெரியும், டிஎம்கே ராத்திரி பகலா உழைச்சு அத்தனை டேட்டாவும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி கர்நாடகா வார் ரூம் சீரியஸா எடுத்திருக்காங்க, இந்தியா வார் ரூம்
சீரியஸா காங்கிரஸ் வந்து அதை எடுக்குது. இந்த மாதிரி சிக்கல்களை தான் நாங்க பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து இவர் தியானம் பண்ணினா என்ன பண்ணாட்டி என்ன. ஆனா இதுக்கான ஷோ ஆஃப் ட்விட்டர்ல போடுறது, அதை போடுறது, இவரை போடுறதுன்னு இவருக்கு வெற்றி விளம்பரங்கள் தேர்தல் ஆணைய விதிமுறையை மீறி கொடுக்கப்படுகிறது என்பதுதான் கவலையாக இருக்கிறது. இது தேர்தல் ஆணைய விதிமுறை மீறலாக இருந்தால், எனக்கு முழு சட்டம்லாம் தெரியாது, விதிமுறை மீறலாக தான் என் மனசுக்கு படுது. இருந்தா அதுக்கு சட்டப்படியாக விண்ணப்பங்களோ இதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் விஷயம். ஏன் அப்படின்னா இது மறைமுக பிரச்சாரம் தான், நேரடி பிரச்சாரம் செய்யறதுக்கு இல்ல. ஒரு பூத்ல கூட மறைமுக பிரச்சாரம் செய்யக்கூடாது. ஒரு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்னமோ முகமோ இருக்கக்கூடாது. அப்படிங்கும் பொழுது இதுலயும் அவர் எதுவும் பயன்படுத்தலையே, பிரச்சாரமோ சின்னமோ எந்த இதுவுமே அவர் பயன்படுத்தல, எதையும் அவர் பேசல, தியானம் தான் இருக்கிறாரு மௌனமா. அப்படி இருக்கும் போதுமே வந்து இதை ஒரு பிரச்சனையாக பேசு பொருளாக மாற்றுவது இது மடைமாற்றும் அரசியல் தான். சரி, நான் எடுத்துக்கிறேன். பிரச்சாரமா சொல்றோம். சரி, நான் மறைமுக பிரச்சாரம், மடைமாற்றும் அரசியல். நான் எடுத்துக்கிறேன்.